வெல்கம் டு ஹலோ தித்துஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காவுக்கு வந்திருக்கோம். ஆனால் வந்து செம்மொழி பூங்காவுக்கு வந்த உடனே மொதல் விஷயம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விஷயம் வந்து என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். பின்னாடி வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்து செடியோ ஏதோ ஃப்ளவரோ நட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா இது ஒரு வாட்ச்சு ஃப்ளவர்லேயே மேட் பண்ணியிருக்காங்க. இது ஓடுதான்னு கேட்டிங்கன்னா ஓடும். இதில் வந்து அந்த செகண்ட்ஸுக்குள்ளே முள் மட்டும்தான் இல்லை, மற்ற ரெண்டுமே இருக்குது. நுண்ணிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நுண்ணிப்பாக அதை கவனிங்க. அது கம்பல்சரி வந்து ஓடுறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே தித்தூஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் வந்து 25 ரூபா இது பண்ணுறாங்க. ரெண்டாவது ஒரு ஆளுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து டிக்கெட்டு வந்து 75 ரூபா. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 100 ரூபா தேவைப்படும். ஓகே தித்தூஸ், உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். தித்தூஸ், இங்கே வந்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, இங்கே செம்மொழி பூங்கான்னு எழுதியிருக்காங்கல்ல, இந்த புல்லில் யாருமே ஏறாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த புல் மேலே ஏறினா வந்து 500 ரூபா அவாராத வசூலிக்கப்படும் போட்டிருக்காங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு மட்டும் போகாதீங்க. தித்தூஸ், இந்த பாருங்களாம் பயங்கரமாக இருக்குது, இடமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த பூங்காவில் வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த செடியை பாருங்கள், டால்ஃபின் மாதிரியே இருக்கா. உங்களுக்கு வந்து செல்ஃபியில் இருந்தாலும் தெரியல. இருங்க நான் பேக்கை மேலே போடுறேன். இது பார்த்தீங்கன்னா டால்ஃபின் மாதிரியே இருக்கா. அதே மாதிரி இதுவும் அப்படி தான் இருக்குது, டால்ஃபின் மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி இருக்குது பாருங்கள். இங்கே ஒட்டகச்சிவிங்கி, அங்கேயே ஒட்டகச்சிவிங்கி. இவங்க வந்து மரத்தை எல்லாமே க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு மயில். தித்தூஸ், இந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எல்லா டிக்டாக் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இடத்துலேருந்து பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து டிக்டாக் ரீல்ஸுக்கே வந்து ட்ரெண்டிங்கான பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பார்க்குக்கு வர்றவங்க முக்கால்வாசி பேர் டிக்டாக் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வர்றாங்கல்ல, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த இடம் வந்து பார்க்குறதே கொஞ்சம் அழகாக இருக்குது. ஃபோட்டோ ஏதாவது எடுக்கணுன்னாலும் இந்த இடத்துல எடுத்துக்கங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லவ்வர்ஸுக்கு ஏற்ற மாதிரி லவ்வர்ஸ் பேட்டர்ன்லேயே இந்த இடத்துலையும் ஒரு சில இது மாதிரி டவர் மாதிரி வச்சுருக்கு. இது பேர் என்ன, என்ட்ரன்ஸா ஹார்ட் இன் ஷேப்பில் வச்சுருக்காங்க. இது வந்து நைட்டில் வந்தால் லைட் எரியுமா? இல்லை, லைட்லாம் எதுவும் செட் பண்ணல, கம்பியில் தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் வந்து குழந்தைங்களாம் விளாட்றதுக்கு சர்க்கஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு யானை, அது அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு யானை சிலை மாதிரி இருக்குது. கரெக்டாக அது வந்து ஆக்சுவலாக அது வந்து யானை சிலை கிடையாது. யானை சிலையிலேயே சர்க்கஸ் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த பக்கம் இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? யானை சிலையிலேயே சர்க்கஸ் இருக்கிறது எல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படிங்கிறது. தித்தூஸ், இதே பார்க்கில் வந்து தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை அப்படிங்கிற ஒரு துறையும் இங்கே வச்சு வர்றவங்க ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் எஜுகேட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. உங்களுக்கு டீ ஏதாவது குடிக்கணுன்னா கூட உள்ளேயே ஆவின் பாலும் இருக்குது. இங்கே வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு தாராளமாக வரலாம். எல்லாருமே இந்த செம்மொழி பூங்கா வந்து இந்த கப்புள்ஸ் ஏரியா, டேஞ்சர் ஜோன், ரெட் அலர்ட் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கும், எல்லா இடத்துலையுமே நெகட்டிவிட்டி இருக்கும். அது ஒரு 5-10% தான். 90% இருக்கிற நல்லதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சென்னையில் இருந்தீங்கன்னா வாங்க, உங்கள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வரலாம். நல்ல இடம் தான், பீஸ்ஃபுல்லாக என்ன இருந்து போகிறதுக்கு நல்ல இடம் தான். அந்த 5% 10% இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை பார்க்காம இக்னோர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இடத்த ரசிக்கணும்னு வந்தீங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நான். பாருங்கள், புல் செடி எல்லாமே இருக்குது. செடியெலாம் பாருங்கள். எங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே படுத்து உருளுவேன். இங்கெல்லாம் உருள முடியுமா? உருள முடியாது. ஃப்ரிட்ஜு பாருங்களேன். இந்த ஃப்ரிட்ஜு பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போவோம்ல, இங்கே இந்த குயின்ஸ்லாண்டு, எம்ஜிஎம் அந்த மாதிரி ஃப்ளாக் சென்ட்ரு அந்த மாதிரி இடத்துலலாம் போனோன்னா இது இருக்கும். இதை பார்க்கும்போது ஒரு ஃபீல் பண்ணால் காட்டுக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, அந்த ஃபீலில் தான் இருக்கும்.
இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியாக இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. வேறு ஏதோ இவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது. மரத்தை அப்படியே சுற்றி கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் அப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க. வேறு ஏதோ இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இப்படி இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து தண்ணி இருக்கிறதுலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போயே வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்தில் இது இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இது ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு கட்டியிருக்காங்க, ஏன் கட்டியிருக்காங்கன்னா ஒரு அளவும் தெரியல. மேபி வேறு ஏதாவது பிளான் வச்சுருந்துருப்பாங்க போல். நமக்கு தான் ஒரு அளவும் தெரியல. சரி விடுங்க. உள்ளே என்னமோ இருக்குது, என்னதுன்னு தெரியல. அங்கே போய் பார்ப்போம். அது என்னமோ இருக்குது. சித்தூஸ் இது என்ன பாதிலேயே விட்டுட்டாங்க போலையே. ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ஆனால் இது என்ன மயிலா அன்னமா? மண்டை மட்டும் வேணாம், மண்டை இல்லாத முண்டமாக இருக்குது. இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது கம்பியாக இருக்குது. அதோட சேஃபே தெரியல. பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது சேஃப் நல்லா தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஓடி வந்தேன். இங்கே பாருங்கள், அதில் வந்து மண்டையே இல்லை. இதில் மண்டையே இல்லாமல் ஏன் இது பண்ணாங்கன்னு தெரியல. அங்கே பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் வந்து இந்த காஃபிலாம் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. காஃபி வந்து இப்படி ஊற்றுற மாதிரி இருக்கும். தண்ணி மட்டும் சோறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் இது. ஆனால் இதில் என்ன தண்ணிலாம் வரல. இந்த இது தெரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அதுவும் தண்ணி வர்றதுக்காக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இதிலலாம் தண்ணி விட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல. இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. சித்தூஸ் குட்டி டைட்டானிக் கப்பல் பாருங்கள். எல்லாமே வந்து அந்த கம்பி கட்டுற கம்பியை வச்சு தான், வீடு கட்டு உள்ள கம்பி அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சரியா? இது பாருங்கள், டைட்டானிக், சின்ன குட்டி டைட்டானிக் கப்பல். உங்களுக்கு வந்து மரம் செடிலாம் இருக்கணும், பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டைட்டானிக் கப்பல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சூப்பரான இடமா இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் புதலாக இருக்குது. உள்ளுக்குள்ளலாம் யாரும் போக ட்ரை பண்ணாதீங்க. இதை பாருங்க, மரத்து மேலேயே இந்த செடி முளைச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து நோ கப்புள்ஸு, நோ அந்த நெகட்டிவிட்டி எதுவுமே இருக்காது. பாருங்கள், இங்கே 2 பேர் கூட 2 ஜென்ஸ் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தாராளமாக இங்கே நீங்கள் உட்காந்து அரட்டை அடிக்கணுன்னா இந்த ஏரியாவுக்கு வாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள். இதை வந்து உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க இதை. பட் இதெல்லாம் அந்த பக்கம் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது நல்லாவே தெரியுது பாருங்கள், இது பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் அப்படின்னு. இதெல்லாம் உள்ளே வைக்க மாட்டாங்க. இதை தூக்கி சைடில் வச்சுருக்காங்க. இது வந்து என்ன மரம்னு தெரியல, பேர்ச்சம்பழ மரமா இல்லை என்ன மரம்னு தெரியல. பழம் வந்து அப்படியே வந்து கொத்து மாதிரி தொங்கி கிடக்கு. நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுற மாதிரி. இங்கே பாருங்கள், இதோட பழத்தை வந்து எவ்வளோ பெரிய கொத்தாக தொங்கி கிடக்குன்னு. இது என்ன பழம்னு தெரியல. சாப்பிடக்கூடிய பழம்னா இங்கே எவனை விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. எல்லா இதுலேயுமே வந்து கம்பி தானே. இதில் நைட் லைட் எரியுமா? லைட்லாம் எரியாது. ஏன் அப்போ கம்பி கட்டுற கதை லைட் எரி சொல்ல அந்த சீசனுக்கு போடுவாங்களா? சீசனுக்கு மட்டும் லைட் எரியுமா? பொங்கல் போது போடுவாங்க போல. இப்போ ஏதோ ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. பொங்கலுக்கு போடுவாங்க போல. பொங்கலுக்கு அதோட வந்து யாருன்னா நடிக்கிறவங்க வந்தா போடுவாங்க. ஓகே, ஏதாவது படம் கிட்ட எடுக்கிறது மாதிரி இருந்தால் போடுவாங்க. இல்லாட்டா பொங்கல் டைமில் போடுவாங்க. பொங்கல் டைமில் போடுவாங்க. சித்தூஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, பட்டர்ஃப்ளை, டைட்டானிக் கப்பல், இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் டைமு அந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்தால் லைட்டு போடுவாங்களாம். மற்ற டைமில் ஏதாவது ஒரு ஹீரோ வேறு ஏதாவது இங்கே ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா லைட் போடுவாங்களாம். ஓகே சித்தூஸ், அப்படியே சுற்றி வந்துட்டோம். என்னடா சுற்றி வந்து பார்த்தா அதே இடத்துல நிற்கிறோம். சித்தூஸ் என்னமோ பெருசாக இருக்கும், செம்மொழி போங்க அப்படின்னு நினச்சா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே வந்த இடம் வந்துடுச்சு. ஓகே சித்தூஸ், இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தவங்க கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இந்த தடவை முதல்ல மறக்காமல் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சித்தூஸ், பாய்.